மனிதாபிமான நடவடிக்கையின் போது தன்னுடன் பாதுகாப்பு சபையில் இருந்த ஒரேயொரு அரசியல்வாதி ரத்னசிறி விக்ரமநாயக்க என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இங்கிரியாவில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரசார கூட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க மற்றும் சிரேஷ்ட அமைச்சர் ரத்னசிறி விக்ரமநாயக்க ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். ආරක්ෂක මණ්ඩලයට ආපු එකම දේශපාලන නායකයා මම ඇර එකම දේශපාලන නායකයා අග්‍රාමාත්‍යවරයා හිටිය වික්‍රමනායක මහත්තයා විතරයි. වෙන කවුරුවත් ආවේ නැහැ. ගෙන්න ගත්තේ නැහැ. பிரச்சினை தீர்க்கப்பட்ட போது பாதுகாப்பு சபையில் என்னை தவிர ஒரேயொரு அரசியல்வாதியே இருந்தார். அவரே பிரதமராக இருந்த ரத்னசிறி விக்ரமநாயக்க. அவரை தவிர எவரும் இருக்கவில்லை, எவரையும் அழைக்கவில்லை. இல்லாவிட்டால் தற்போது சிலர் பல்வேறு விடயங்களை கூறியிருப்பார்கள். அந்த பணி நிறைவடைந்து அபிவிருத்தி பணிகளுக்காக மக்கள் மத்தியில் வந்தோம். துறைமுகங்களை அமைத்தோம், விமான நிலையத்தை அமைத்து மிஹின் லங்காவை ஆரம்பிக்க வேண்டி ஏற்பட்டது. 2007ஆம் ஆண்டு நான் இங்கிலாந்து சென்று இலங்கைக்கு வர விமான டிக்கெட்டுகளை கேட்டபோது எனக்கு ஒரு டிக்கெட்டை மாத்திரமே வழங்க முடியும் என்று கூறினர். பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவருக்கு கூட ஜனாதிபதியுடன் செல்ல முடியவில்லை. விமான நிறுவனத்தின் உரிமை இலங்கைக்கு இருந்த போதும் அது விற்கப்பட்டது. இதன் காரணமாகவே மிஹின் லங்கா சேவையை ஆரம்பிக்க வேண்டி ஏற்பட்டது. அதனாலேயே அதனை பணம் கொடுத்து பெற்றோம். கூட்டத்தின் பின்னர் மக்கள் மத்திக்கு சென்ற ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடினார்.